உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாடு முழுவதும் இன்று ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்த பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் மனு தாக்கல் முடிய இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலானோர் மனு தாக்கல். வடசென்னை தொகுதியில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது என்பது தொடர்பாக திமுக அதிமுக இடையே வாக்குவாதம். தேர்தல் அதிகாரி முன் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஒருமையில் பேசி கடும் விவாதம். பினாமி பெயரில் வாங்கிய டோக்கன் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்ய திமுக வேட்பாளரை அனுமதிக்க கூடாது என அதிமுக ஆட்சேபம். தேர்தல் அதிகாரி அறைக்குள் தாங்கள் முதலில் வந்துவிட்டதால் தங்களிடம் மனுவை பெற்றுக் கொள்ளுமாறு திமுக வலியுறுத்தியதற்கு எதிர்ப்பு. சுமார் 2 மணி நேரம் நீடித்த திமுக அதிமுகவினரின் வாக்குவாதத்தால் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிட்டதாக பாஜகவினர் வாக்குவாதம். டோக்கனில் ஒதுக்கீடு செய்த நேர முறையை பின்பற்ற வலியுறுத்தி தேர்தல் அதிகாரி முன்பாக முழக்கம். வாக்குவாதத்தால் ஏற்பட்ட பதற்றமான சூழலை அடுத்து ராயபுரம் மண்டல அலுவலகம் அருகே உள்ள கடைகள் மூடல். தகவல் அறிந்து திரண்ட திமுக மற்றும் அதிமுக தொண்டர்கள் இடையே தள்ளுமுள்ளு. அதிமுகவினர் 7ஆம் எண் டோக்கன் வாங்கியிருந்த நிலையில் 8ஆம் எண் டோக்கனுடன் பின்னால் வந்த திமுகவினர் முதலில் மனு தாக்கல் செய்ய முயன்றதே பிரச்சனைக்கு காரணம் என ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தேர்தல் அதிகாரியின் அறைக்குள் முதலில் உள்ளே சென்று இருக்கையில் அமர்ந்ததும் தாங்கள்தான், 2ஆம் எண் டோக்கன் வைத்திருந்ததும் தாங்கள்தான் என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். அவருடைய டோக்கன் இல்லையா, அப்ப அந்த டோக்கன் எடுத்துன்னு வரேன்னா ஒரு ப்ராக்சி கொடுக்கறதா எப்படி? அது என்ன பினாமியா இல்லையா? உன் பேர்ல நான் வர மாதிரி இருந்தா ஃப்ராட் இல்லையா, சீட்டிங் இல்லையா? அந்த ஃப்ராடு சீட்டிங் பண்றது தான் 2ஆவது நம்பர் டோக்கன் எடுத்துன்னு வந்தாங்க. அது வேலைக்கு ஆகல. வருகை பதிவேட்டை ஆய்வு செய்த பின் முதலில் வந்தது அதிமுகவினர் தான் என விளக்கிய தேர்தல் அதிகாரி. நீண்ட இழுபறிக்கு பின் திமுக வேட்பாளருக்கு முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்தார் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு. தேர்தல் அலுவலர் சொன்னபடி 2ஆவதாக மனு தாக்கல் செய்தாலும் இறுதியில் உதயசூரியனை வெற்றி பெற்றதாக சேகர் பாபு கருத்து. அசம்பாவிதத்தை தவிர்க்க கண்ணும் கருத்துமாக செயல்பட்டதாகவும் பேட்டி. எது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக எப்படி சொன்னாலும் சரி, வென்றது உதயசூரியன் தான். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி மாவட்ட ஆட்சியரிடம் வேட்புமனு அளித்தார். நீலகிரியில் வேட்புமனு தாக்கலின் போது ஒரே நேரத்தில் பாஜக மற்றும் அதிமுகவினர் திரண்டு கோஷம் எழுப்பியதால் தடியடி நடத்தி கலைத்த போலீசார். ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட பாஜகவினர் 1 மணி நேரம் தாமதமாக வந்ததால் ஒரே இடத்தில் தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு. ராமநாதபுரத்தில் பாஜக கூட்டணியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல். வாழை, பலாப்பழம் மற்றும் திராட்சை பழம் ஆகிய சின்னங்களில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுள்ளதாக பேட்டி. நெல்லை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் போட்டி. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தாரகை கத்பட் போட்டியிடுவார் என அறிவிப்பு. விருதுநகர் தொகுதியில் போட்டியிட பாஜக வேட்பாளர் ராதிகா, தேமுதிகவின் விஜய் பிரபாகர் வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்த விஜய் பிரபாகரை கைகுலுக்கி வாழ்த்திய ராதிகா. நாமக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி அருகே பொலிரோ வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரம், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பறிமுதல். சேலத்திலிருந்து திருச்சியில் உள்ள நகைக்கடைகளுக்கு எடுத்து வரப்பட்ட நகைகள் ஆவணங்களை சரிபார்த்த பிறகு திருப்பி வழங்கப்படும் என அதிகாரிகள் தகவல்.
தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ஏப்ரல் முதல் வாரத்தில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். தஞ்சை, விருதுநகர், கரூரில் நடக்கும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கக்கூடும் என பாஜகவினர் தகவல். மண்டி தொகுதியின் வேட்பாளராக தேர்ந்தெடுத்ததற்கு பாஜகவுக்கு நன்றி என்று தெரிவித்த நடிகை கங்கனா ரணாவத், ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து செல்லும் பாஜகவின் கலாச்சாரத்தை பின்பற்றி பயணிப்பேன் எனவும் பேச்சு. மக்களால் நாம், மக்களுக்காகவே நாம் என்ற தாரக மந்திரத்தை நெஞ்சில் நிறுத்தி களம் காண அதிமுக வேட்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. மாநில நலனுக்கு எதிரானவர்களை மக்கள் துணையோடு ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்றும் வலைப்பதிவு. நாடு முழுவதும் களை கட்டியது வசந்த விழாவான ஹோலி. வயதை மறந்து வண்ணப் பொடிகளை தூவி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். சென்னை சவுகார்பேட்டையில் ஹோலி கொண்டாடிய வட மாநில மக்கள். சாலையில் ஒருவர் மீது ஒருவர் கலர் நீரை பீச்சி அடித்து உற்சாகம். நாளை பொதுத் தேர்வு எழுதும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. பொதுத் தேர்வை மற்றொரு தேர்வாக கருதி நம்பிக்கையோடு எழுதி வெற்றி பெறுமாறு வலைப்பதிவு. கேரள மாநிலம் கொல்லம் அருகே கொட்டாங்குளங்கரா தேவி கோயிலில் சமய விளக்கு பூஜை. பெண்களைப் போல் வேடமிட்ட ஆண்கள் கையில் விளக்கை ஏந்தி கோவிலை சுற்றி வந்து வேண்டுதல். பெங்களூருவில் குடிநீரை வீணாக்கியதாக 22 குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம். கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் கார் கழுவவும் வீட்டு தோட்டத்துக்கும் குடிநீரை பயன்படுத்தியதாக அதிகாரிகள் தகவல். பிடிவாதமாக இருப்பதை விட்டுவிட்டு நிதி நெருக்கடியை சமாளிக்க இந்தியாவுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்துமாறு மாலத்தீவு முன்னாள் அதிபர் அறிவுரை. புதிய அதிபர் முகமது மொய்சு இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் நிலையில் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி பேச்சு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்